கிட்ட ஒரு திட்டம் இருக்குதுவே, அவங்கள வெளியே விடு, அவங்க கூட நீங்களும் போங்க, 24 மணி நேரம் என்ன நடக்குது பாருங்கவே, அவங்க மான்ஸ்டர் எதுவும் வருதா இல்ல வேற எதுவும் பொய் சொல்லியிருக்காங்களா கண்டுபிடிங்கவே, போம் போம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சவுலோ, சார் என்ன சார் சொல்றீங்க, அவங்களே நேத்து போட்ட மப்பு இன்னும் தெரியாம ஏதோ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கானுங்க, நீங்களே அதே சொல்லிட்டு இருக்கீங்க மான்ஸ்டர் கீன்ஸ்டர்னு, அதெல்லாம் அவங்க போட்ட மப்பா இருக்கும் சார், ஏதோ பைத்திய மாதிரி உளறாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படி நம்ம சவுல் சொல்ல, அதுக்கு அங்க இருக்க இன்னொரு போலீஸோ, சார் நாங்க எல்லா செக்கப்பும் பண்ணிட்டோம் சார், அவனுக்கு எந்த மப்புலையுமே இல்ல, அவனுக்கு எல்லாம் தெளிவா தான் பேசுறானுங்க, நாங்க ஃபுல் மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணியாச்சு சார் அப்படி சொல்ல, நம்ம சவுலோ அப்படியா, அப்படின்னா எதுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமனு வந்து அதே கதையை சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், என்ன உள்ள போடுங்க சார், என்ன காப்பாத்துங்க சார், மாஸ்டர்லாம் வந்து என்ன வரட்டுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குது இங்க வேற எதுவும் நடக்குதா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, காலையில இருந்தே எனக்கும் ஒரு மாதிரியாவே இருக்குது, ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது, இங்க வேற ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அவனுங்க ஏன் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறானுங்க, அவனுங்க சொல்றதை கேட்டா உண்மை மாதிரியும் இல்ல, ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்றாங்களே, எப்படி ஒரே விஷயத்த எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நம்ம துரைசிங்கம் சொல்லுவார் பாருங்க, என்னவே பேசிட்டு இருக்க, சென்னைக்கு திண்டுக்கலுக்கும் நடுவுல கொரியாக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் தெரியுமாவே, ஒழுங்கா நான் சொல்றதை செய்யுவே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சவுலோ, சார் புரியுது சார், இருந்தாலும் அவனுக்கு சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சுனா அப்படின்னு கேட்க, அதுக்கு துரைசிங்கமும் அந்த போலீஸ்காரனும் சிரிப்பானுங்க, என்னவே பேசுற, இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டா இருக்கிற, உனக்குலாம் என்ன பேய் மேல நம்பிக்கை இருக்காவே, என்னவே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க போலீஸும் சொல்லுவான், என்ன சார் நான் உங்களை ரொம்ப சீரியஸான போலீஸ் நினைச்சேன், நீங்க என்னன்னா இந்த மாதிரி எமோஷனல் டைப்பா இருக்கீங்க, இதெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்களா, இப்பதான் நம்பாத மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து துரைசிங்கம் நம்ம சவுல் தோள்பட்டையில கை வச்சுட்டு பேசுவார் பாருங்க, நீ ஒண்ணு கவலைப்படாதவே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, இப்ப சொல்லுவே, தூத்துக்குடி ட்ரெயின்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு 1000 பேரை நான் இறக்கி காட்டவா, ஒரு போலீஸுக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ் வருவே, இதெல்லாம் பார்த்து தாய்ங்க நிக்க கூடாது, தைரியமா போய் என்ன நடக்குதுன்னு பாருவே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படாதவே, ஒரு போலீஸ்காரனா நெஞ்ச தில்லா இருக்கணுவே, அவங்களை கூட்டிட்டு வெளியே போவே, 24 மணி நேரம் அவனுக்கு கண்காணிவே, மாஸ்டர் ஏதாவது வருதா இல்லையா நல்லா பார்த்து வை, அது வரலன்னா நம்மளுக்கு நல்லதானவே, நீ எதுக்கும் பயப்படாதவே, இங்க இருக்கவனா என் அங்காளி பங்காளிவே, போம் போம். இப்ப சொல்லுங்கவே சவுலு, இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லையா, உங்க கூட நான் இந்த போலீஸ் ஆபீசரை அனுப்புறேன், என்னவே சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நம்ம சவுலோ, சார் ஓகே சார் நான் அந்த கேஸ் எடுத்துக்கிறேன், என்ன நடக்குது நான் விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல ஒரு குடோன் மாதிரி காட்டுவாங்க, என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த சரண்டரான அக்யூஸ்ட விலங்கு மட்டும் அங்க கூட்டு வந்துருப்பானுங்க, அவனும் ஐயா சாமி என்ன ஐயா, நான் உயிர் பயத்துல தானையா உங்ககிட்ட வந்தேன், நீங்க என்னையா இப்படி கூட்டு வந்து கொல்ல பாக்குறீங்க, நான் செத்துருவையா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கய்யா விடுங்கய்யா அப்படி கத்திட்டு இருப்பானா, அதுக்கு அங்க இருக்க போலீஸோ, டேய் ஏன்டா கத்திட்டு இருக்கே, அதான் நாங்க வந்திருக்கோம்ல, என்ன நடக்குன்னு பார்க்க தான் வந்திருக்கோம், சும்மா கத்திட்டு இருக்காத, என்ன நடக்கு செக் பண்ணுவோம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல, அந்த அக்யூஸ்ட் அதுக்கு சொல்லுவான் பாருங்க, ஏ என்னையா சொல்ற, நான் செத்துருவேன் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ விளக்கண மாதிரி பேசிட்டு இருக்க, லூசாயா நீ, நான் செத்துருவையா என்ன விடுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸோ,